காசா மற்றும் லெபனானின் மறுகட்டமைப்புக்காக நாடு $40 மில்லியன் வழங்கும் பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி தெரிவிப்பு. நாட்டின் ஆயுதப்படைகள் போர் தயார் நிலையை அதிகரிக்க வேண்டும். வடகொரிய தலைவர் வலியுறுத்து. தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் ஜியோல் கட்சியை விட்டு வெளியேறுவதாக தெரிவிப்பு. கொலம்பியாவில் கிளர்ச்சி குழுக்களுக்கு இடையேயான மோதல், வீடுகளை விட்டு வெளியேறிய 66,000க்கும் மேற்பட்டோர். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஈராக் அரபு லீக் உச்சி மாநாட்டை நடத்தும் நிலையில் காசா மற்றும் லெபனானின் மறுகட்டமைப்புக்காக நாடு $40 மில்லியன் வழங்கும் என்று பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி கூறுகின்றார். பிராந்தியத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு பிறகு மறுகட்டமைப்பு முயற்சிகளை ஆதரிக்க அரபு நிதியை உருவாக்குவதை ஈராக் ஆதரிக்கிறது என்று அல் சூடானி உச்சி மாநாட்டில் தெரிவித்தார். ஈராக் காசாவின் மறுசீரமைப்புக்கு $20 மில்லியன் லெபனானின் மறுசீரமைப்புக்கு $20 மில்லியன் பங்களிக்கும் என்று அவர் கூறினார். பிராந்தியத்தில் நெருக்கடிகள் மற்றும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈராக்கின் தொலைநோக்கு பார்வை பாலஸ்தீன மக்கள் தங்கள் நிலத்தில் சுதந்திரமான மற்றும் கண்ணியமான வாழ்க்கைக்கான முழு உரிமையையும் அடைவதிலிருந்து உருவாகிறது என்று அவர் கூறினார். இந்த இனப்படுகொலை வரலாற்றில் உள்ள அனைத்து மோதல்களிலும் இல்லாத அளவிற்கு அசிங்கமான நிலையை எட்டியுள்ளது என்று அல் சூடானி மேலும் கூறினார். பாலஸ்தீனியர்களை கட்டாயமாக இடம்பெறுவதை நிராகரித்த அவர் காசாவில் படுகொலைகள், மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்தார். காசாவை காப்பாற்றவும் UNRWA மீண்டும் செயல்படுத்தவும் தீவிரமான மற்றும் பொறுப்பான அரபு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம். தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கொரிய மக்கள் ராணுவத்தால் நடத்தப்பட்ட பெரிய அளவிலான வான் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் பயிற்சியை மேற்பார்வையிட்டதால் நாட்டின் ஆயுதப்படைகள் போர் தயார் நிலையை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதன் அரசுக்கு சொந்தமான கொரிய மத்திய செய்தி நிறுவனம் அறிக்கையின்படி மே 15 அன்று நடத்தப்பட்ட பயிற்சிகளின் போது கிம் காவலர்கள் 1வது விமான பிரிவை ஆய்வு செய்ததாக சின்குவா தெரிவித்துள்ளது. கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் உள்ளிட்ட நவீன வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பதில் விமான எதிர்ப்பு படைகள் மற்றும் விமான பிரிவுகளின் தயார் நிலையை சோதிக்க இந்த சூழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. போர் விமானிகள், தரையிலிருந்து வான் ஏவுகணை பெட்டரிகள், டேடார் ஆபரேட்டர்கள் மற்றும் மின்னணு போர் பிரிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ராணுவ கிளைகளை இந்த பயிற்சிகள் ஒன்றிணைத்தன. உள்வரும் அச்சுறுத்தல்களை கண்டறிதல், கண்காணித்தல் மற்றும் நடுநிலையாக்குதல், குறிப்பாக குறைந்த பறக்கும் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் சுய அழிவு ரோன்கள் ஆகியவற்றில் இந்த பயிற்சிகள் கவனம் செலுத்தின. வடகொரிய விமானங்கள் நியமிக்கப்பட்ட இலக்குகளில் தாக்குதல் உருவகப்படுத்தல்களையும் மேற்கொண்டன. அதே நேரத்தில் ஒரு புதிய நீண்ட தூர துல்லியமான சரக்கு குண்டு இந்த நடவடிக்கையின் போது ஒரு பகுதியாக சோதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆளும் கொரிய தொழிலாளர் கட்சியின் பொது செயலாளராகவும் மாநில விவகார ஆணையத்தின் தலைவராகவும் பணியாற்றும் கிம் யதார்த்தமான போர் பயிற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்த பயிற்சிகள் விமான பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் போர் விமானிகளுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை வழங்குவதாகவும் நவீன வான் போரின் தேவைகளுக்கு ஏற்ப அவர்களை மாற்றியமைக்க உதவுவதாகவும் அவர் கூறினார். வான்வழி பாதுகாப்பு படைகளின் போர்த்திறனை மதிப்பிடுவது மிக முக்கியமானது என்று கிம் கூறியதாக ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. போர் தயாரிப்பில் ஒரு திருப்பு முனையை தொடங்க ஆயுத படைகளுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். விமான ஆயுத அமைப்புகள் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் உட்பட ஒருங்கிணைந்த மின்னணு போர்த்திறன்களின் வளர்ச்சியை முடுக்கிவிட ராணுவ தலைவர்களுக்கு அறிவுறுத்தினார். சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் பியாங்யாங் தனது ஆயுத மேம்பாட்டை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பிராந்தியத்தில் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த உயர்மட்ட ஆய்வு வந்துள்ளது. சமீபத்திய மாதங்களில் நாடு தொடர்ச்சியான ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது. இது தென்கொரிய, அமெரிக்க மற்றும் ஜப்பான் இடையே ராணுவ ஒருங்கிணைப்பை அதிகரிக்க வழிவகுத்தது. மின்னணு போர் மற்றும் UAV எதிர் நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதில் கிம் கவனம் செலுத்துவது வான்வழி அச்சுறுத்தல்களில் வளர்ந்து வரும் தன்மை குறித்து ஆட்சியின் வளர்ந்து வரும் கவலையையும் அவற்றை நேரடியாக எதிர்கொள்ளும் அதன் உறுதியையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் ஜியோல் பழமைவாத மக்கள் சக்தி கட்சியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார். அடுத்த மாதம் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் ஜியோல் இன்று மக்கள் சக்தி கட்சியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. நான் இன்று மக்கள் சக்தி கட்சியை விட்டு வெளியேறுகின்றேன். என்னை நம்பி நீண்டகாலமாக என்னுடன் இருந்த கட்சியில் உள்ள எனது தோழர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று ஜூன் ஒரு
ஆன்லைன் அறிக்கையில் கூறினார். கட்சியை விட்டு வெளியேறுவது உடனடி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் நாட்டின் தாராளவாத ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் சிறந்த வழியாக இருக்கும் என்று ஜூன் நம்பினார். ஜூனின் தோல்வியுற்ற ராணுவ சட்ட முயற்சி, அவரது பதவி நீக்கம் மற்றும் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய வரவிருக்கும் தேர்தலில் வாக்காளர்கள் இருக்க ஜூன் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகள் சமீபத்தில் எழுந்தன. ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கிம் முன் ஷூவுடன் இணைந்து வாக்களிக்குமாறு ஜூன் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். சுதந்திரம், இறையாண்மை மற்றும் செழிப்பை பாதுகாக்க அவர் வாக்களித்தார். சமீபத்திய கருத்து கணிப்புகளில் பெரும்பான்மையான தாராளவாத ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் லீ ஜே மியூங்கை விட கிம் மிகவும் பின்தங்கியுள்ளார். அவர் 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் மிக குறுகிய வித்தியாசத்தில் ஜூனிடம் 0.73% புள்ளிகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். உள்ளூர் கருத்து கணிப்பாளர் பிளவர் ரிஷட் திங்கள் முதல் வியாழன் வரை 4016 வாக்காளர்களை கொண்டு நடத்திய கணக்கெடுப்பின்படி லீ 51.7% ஆதரவு விகிதத்தை பெற்றார். அதே நேரத்தில் கிம் 28.7% ஆதரவு விகிதத்தை பெற்றார். கொலம்பியாவில் கிளர்ச்சி குழுக்களுக்கு இடையேயான சண்டையால் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 66,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐநா மனிதாபிமானிகள் நேற்றைய தினம் தெரிவித்தனர். மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலகம்படி புதிய இடப்பெயர்வுகள் 2024ஆம் ஆண்டு முழுவதும் தொடர்ந்த வன்முறையால் வீடற்றவர்களாக மாற்றப்பட்டு மொத்த மக்களின் எண்ணிக்கையை விட 28% அதிகரிப்பை குறிக்கின்றன. கடந்த ஆண்டு இறுதிக்குள் 7.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வன்முறை மற்றும் மோதல்களால் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தனர். இது சூடான் மற்றும் சிரியாவிற்கு பிறகு உலகின் 3வது பெரிய எண்ணிக்கையாகும் என்று OCHA தெரிவித்துள்ளது. பிப்ரவரியில் வெளியிடப்பட்டு ஐநா மத்திய அவசர நிதியிலிருந்து $3.8 மில்லியன் ஒதுக்கீடு மூலம் ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் கூட்டாளிகளும் உதவி வழங்குவதாக OCHA தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் சண்டை கடுமையாக இருந்து கெட்டடம்போவில் பாதிக்கப்பட்டு 56,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உதவுவதே இதன் நோக்கம். உள்ளூர் ஊடகங்களின்படி வடகிழக்கு கெட்டடம்போ பகுதியில் தேசிய விடுதலை ராணுவம் கொரில்லாக்கள் நடத்திய தாக்குதல்களிலும் கலைக்கப்பட்ட கொலம்பிய புரட்சிகர ஆயுதப்படைகளின் அதிருப்தியாளர்களுடனான மோதல்களிலும் ஒரு வார இறுதியில் 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர். மார்ச் மாத இறுதியில் காகாவின் தென்மேற்கு துறையில் FARC அதிருப்தியாளர்கள் நடத்திய வெடிக்கும் தாக்குதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக கொலம்பிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் வன்முறை அதிகரித்ததால் இந்த துறையில் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.